இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். பொழுது கர்த்தர் இந்த ஆராதனை நம்ம காத்திருந்து இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாம், ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அழிவுக்கு விலக்கி காத்தது, வியாதியை நம்ம நடுவில் இருந்து எடுத்து போட்டது, பரிசுத்த ரத்த கோட்டைக்குள் வைத்து ஆண்டவருக்கு விட்டு எடுத்தவர், விட்டு எடுத்தவர். அன்பின் பரலோக தகப்பனே, ஆராதனை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்றோம். தகவல் பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வந்து முகத்தை நோக்கி பார்க்கிறோம், ஆராதிக்கும்படியாக உடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை துதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தகப்பனே அப்பா, இந்த ஆராதனை இயேசுவின் நாமத்தினால அப்பா நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசன்னத்தினால இந்த இடத்தை நீங்க நிரப்பி இருப்பதற்காக சொல்கிறோம். அங்கு கூடியிருக்கிற பிள்ளைகளுடைய இல்லங்கள் பிள்ளைகளுடைய தொடுதலை உணர்ந்து கொண்ட கருத்து உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே ஆராதனைக்கு ஆண்டவரே தோத்திர தடையா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். We remove them in Jesus' mighty name, O Master. Father, let there be a manifested presence of your glory in Jesus' mighty name. தகப்பனே இறங்குவீராக, ஆட்கொள்வீராக. அப்பா, இந்த ஆராதனை நீங்க எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே நோக்கி பார்க்கிற முகங்களை பிரகாசம் அடையப்படுகிற தேவன், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே தோத்திர அந்த பிரகாசத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தரைகளுக்கு உதவி செய்யப்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே அப்பா தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உங்க நன்றியோடு போய் துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற பரலோகத்தின் மன்னாவுக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே, உற்சாகப்படுத்துகிற, கட்டுகளை உடைக்கிற, ஜெயத்தை கொடுக்கிற அப்பா தோத்திரம் ஆண்டவரே, ஜீவன் உள்ள வல்லமை உள்ள உடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரே கர்த்தர் நீங்க முற்றிலுமாய் பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தோத்தரிக்க, துதிக்க, ஆராதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறீரே, உங்களுக்கு நன்றி சொல்ற ஆண்டவரே. இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே நன்றி சொல்றோம். இந்த ஆராதனை உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய தேவன் நல்லவர். ஆமென். நம்மளுடைய தேவன் கிருபையுள்ளவர். ஆமென். இது நாள் வரைக்கும் நம்மளை நடத்தி வந்து, கரம் பிடித்து நடத்தி வந்து, ஒரு குறைவில்லாம நம்மளை இது நாள் வரைக்கும் நடத்தி வந்திருக்காரு. எத்தனையோ நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில செஞ்சிருக்காரு. அப்படிதானே? எல்லா நன்மைக்கும் நம்ம நன்றி சொல்லணும்னா நம்மளுக்கு நாட்கள் போதாது. அத்தனை நன்மைகள், அத்தனை நன்மைகள் செய்தோம். சில நேரத்துல நம்மளோட கஷ்டங்கள் நிமித்தமா நம்ம நன்றி சொல்ல மறந்து போயிடும். ஆனா இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் இந்த வர்ஷிப்ல இணைந்திருக்கிற எல்லாரும் நீங்க இருக்கிற இடத்துல எங்களோட சேர்ந்து அப்ப எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, நான் எப்படி நன்றி சொல்றேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினைச்சு நம்ம நன்றி சொல்ல போறோம். எல்லாரும் எங்களோட இணைந்து நல்ல கரங்களை தட்டி நம்மளோட ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போறோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். Thank you.
நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாக மீட்டீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையாக மீட்டீரே. கிருபையாக மீட்டீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மீண்டும் வருவீர். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். கண்களை பிடித்து கண்களை போல காலமெல்லாம் காத்தீர். கண்களை பிடித்து கண்களை போல காலமெல்லாம் காத்தீர். காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நீ செய்த அதிசயம் ஆயிரம் ஒன்று, விவரிக்க முடியாதா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் ஒன்று, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்மளோட ஆண்டவர் எத்தனை நன்மைகள் நம்மளுக்காக செஞ்சிருக்காரு அப்படிதானே. எல்லாரும் கொஞ்ச நேரம் இந்த நேரத்துல அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம நன்றி சொல்ல போறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல அவங்க கண்களை மூடி நம்மளோட ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா. அப்பா, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செஞ்சீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறது உங்களோட கிருபை ஆண்டவரே. ஒரு குறைவில்லாம நாங்க இருக்கிறோமே, அதுக்காக நன்றி அப்பா. நன்றி சொல்லலாமா அப்பா. ஒரு குறைவில்லாம சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆண்டவரை எங்களை நீங்க நிறுத்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரை. பாவிகளா இருந்தோம் ஆண்டவரை, கிருபையினால ரட்சித்தீங்க ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி நீங்க சித்தம் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. எங்களை நீங்க அழைச்சீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நாள் கூட கவலைப்படாம எங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நல்ல ஒரு வீடு எல்லாத்தையும் நீங்க கொடுத்திருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. சூழ்நிலைகள் இப்ப எப்படி இருந்தாலும் உங்க கொடிய காலங்கள் ஆண்டவரே இது கூடவே இருந்து நடத்தி வரீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயில திறந்து நன்றி சொல்லலாமா? எல்லாரும் நன்றி சொல்லலாமா? இப்ப எங்களுக்காக மரிச்சீங்களே ஆண்டவரே, எனக்காக மரிச்சீங்களே ஆண்டவரே, இப்ப எங்களுக்காக உயிர்த்தீங்க ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ நன்மைகள், நீங்க எத்தனையோ அதிசயங்களை எங்களோட வாழ்க்கையில செஞ்சிருப்பீங்க, நன்றி ஆண்டவரை. விவரிக்க முடியாதப்பா. எத்தனையோ நன்மைகள். நம்ம இந்த மாதிரி இன்னொருத்தர பாடலாமா? நீ செய்த அதிசயம் 1000 ஒன்று, விவரிக்க முடியாதையா. நன்றி ராஜான்னு சொல்லி பாடலாமா? அதிசயம் 1000 ஒன்று, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 ஒன்று, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை
நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. நீங்க செஞ்ச எல்லா காரியங்களுக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோர்களாக இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. எல்லா காரியத்துக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க சமூகத்துல நாங்க இன்னைக்கு வந்து நிக்கிறதுக்கு நீங்க தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பு இல்லாத நேரத்துல ஆண்டவரே, உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிக்கிறதுக்கு நீங்க கிருபை செஞ்சீங்களே, அதற்காக நன்றி அப்பா. உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. வசனத்துல பாக்குறோம், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்னு பாக்குறோம். அவருடைய சமூகத்துல எப்பவுமே fullness of joy. In your presence there is fullness of joy. வேற எங்கேயுமே இந்த சந்தோஷம் கிடையாது, வேற எங்கேயுமே இந்த ஜாய் கிடையாது, அவரோட சமூகத்துல மட்டும்தான். இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் அவரோட சமூகத்துல இருக்கிறோம். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த சந்தோஷத்தை அவர் கொடுக்குற அந்த fullness of joy நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம அவரை ஆராதிக்கணும். எல்லாமே பாத்தீங்கன்னா கடவுள் நம்மளுக்காக ஃபைட் பண்றாரு, அவர் நம்ம கூட இருக்கிறாரு. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் என் கூட இருக்கிறதுனால அவர் சமூகத்துல நான் சந்தோஷமா இருக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம வீட்டுகள்ல இருந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல வேலை ஸ்தலத்துல இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம், இல்ல எங்க இருந்தாலும் நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க இருக்கிற இடத்துல இப்போ காட்ஸ் பிரசன்ஸ் இருக்குது. அவர் உங்களோட இருக்கிறாரு. அந்த பிரசன்ஸ்ல there is fullness of joy. அந்த சந்தோஷத்தோட நம்ம எல்லாரும் பாட போறோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே சொல்லி நம்ம எல்லாரும் பாட போறோம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார், பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நான் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தார், பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்ட பாடுகள் நாம் வாழ்வில் வந்தாலும் தோன்றிடவே வேண்டாம். உலகத்தில் ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்ட பாடுகள் நாம் வாழ்வில் வந்தாலும் தோன்றிடவே வேண்டாம். உலகத்தில் ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுங்கள், போராட்டம் பாடுங்கள், நாம் வாழ்வில் வந்தாலும் தோன்றிடவே வேண்டாம். உலகத்தில் ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுங்கள், நாம் வாழ்வில் வந்தாலும் தோன்றிடவே வேண்டாம். உலகத்தில் ஜெயித்தவர் நம்முடன் இருக்கையில் ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே,
இடத்துல எந்திரிச்சு நின்று கொஞ்ச நேரம் நம்ம அவரை ஆராதிக்க போறோம். அவரோட சமூகத்துல இந்த சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எந்திரிச்சு நின்றுக்கலாம். ஆண்டவரே, அப்ப உங்களோட சமூகத்துல நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அப்ப உங்களுடைய பிரசன்ஸ்ல நாங்க வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய சமூகத்துல எங்களோட பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கால் படியில ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் இறக்கி வைக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி, அந்த ஜாயை நீங்க எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களோட சமூகத்துல அந்த fullness of joy நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்ப அந்த சந்தோஷத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. நம்ம கேட்கலாமா? அப்பா நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க சமூகத்துல இந்த சந்தோஷத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்ப எந்த சூழ்நிலைகள் எங்களோட வாழ்க்கையில இருந்தாலும் அதை எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தை நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுக்குற அந்த சந்தோஷத்தை நாங்க பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க. நன்றி அப்பா. கேட்கலாமா எல்லாரும் ஒரு நிமிஷம்? ஆண்டவர் கொடுக்குற அந்த fullness of joy நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? அப்ப உங்களோட சமூகத்துல இருக்கிற அந்த fullness of joyக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஏன் கருத்தை பிடிக்கிறவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். எவ்வளவு பெரிய அலை வந்தாலும், எவ்வளவு பெரிய கடல் கொந்தளிப்பு வந்தாலும், என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறாரு. பயப்படாதேன்னு சொல்றவர் என் கூட இருக்கிறாரு. நிச்சயமாகவே முடிவு உண்டுன்னு சொல்றவர் என் கூட இருக்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நம்மளோட சூழ்நிலைகள் பாத்தீங்கன்னா கரை எங்க இருக்குன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, கடல்ல தத்தளிச்சு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில இருந்தாலும் நம்மளோட தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னோட கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நம்மளுக்கு கரையே தெரியலனாலும் உன்னை நான் கரை சேர்ப்பேன்னு சொல்ற ஒரு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. நான் உன்னை நடத்தி செல்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் இருக்கிறாரு. இத விசுவாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்ப என்னோட வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்னோட குடும்பத்துல சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என்னுடைய உடல்ல உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், என் வேலை ஸ்தலத்துல உள்ள சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், இது எப்படி முடியும், இந்த பிரச்சனை ஏன் எதுக்கு, இது எப்பதான் முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு ஷுவரா தெரியும், எல்லாத்து கூடயும் என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு. நான் எந்த சிச்சுவேஷன் வழியா போனாலும் என்னோட ஆண்டவர் இருக்கிறாரு. பாடலாமா? நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவர், நான் உடைத்த போதெல்லாம் என் காயம் மாற்றுவார். இந்த பாடலை எல்லாரும் பாடலாமா? கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர், நான் உடைந்த போதெல்லாம் என் காயம் மாற்றுவார். நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைப்பவர், நான் உடைந்த போதெல்லாம் என் காயம் மாற்றுவார். கரை தெரியாத கடலிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை தெரியாத கடலிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை சேர்ப்பேன் என்றவரே, கரம் பிடித்த நாயகனே, கரை சேர்ப்பேன் என்றவரே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே. நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவர், நான் உடைந்த போதெல்லாம் என் காயம் மாற்றுவார். நான் கலங்கும் போதெல்லாம் என் கண்ணீர் துடைத்தவர், நான் உடைந்த போதெல்லாம் என்
என்றாய் மாற்றுவார். நிச்சயமாகவே முடிவுண்டு என்னை படையில் இயேசு உண்டு. சொல்லலாமா? நிச்சயமாகவே என்னுடைய படையில் இயேசு உண்டு. என்னை படையில் இயேசு உண்டு. பாடுகளெல்லாம் பாடுகளாக மாற்றிடுவார், என்னை உயர்த்திடுவார். விசுவாசத்தோடு சொல்லலாம். பாடுகளெல்லாம் பாடுகளாக என்னை உயர்த்தும் தேவன் உயர்த்திடுவார். கரை தெரியாத கடலிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை தெரியாத கடலிலே நான் மூழ்கி தவிக்கையிலே, கரை சேர்த்து கரம் பிடித்த நாயகனே, கரை சேர்த்து கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே. நன்றி அப்பா, எங்களோட கரங்களை நீங்க பிடிச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கடைசி பரியந்தம் நீங்க எங்களோட கரத்தை நீங்க பிடிச்சிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட படையில நீங்க உண்டு ஆண்டவரே. நான் எதற்காக பயப்படுவேன்? எங்களோட வாழ்க்கையில எங்க கூட நீங்க உண்டு ஆண்டவரே. நாங்க கவலைப்பட மாட்டோம். வசனத்தை பார்க்கிறோம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நம்மளோட இருதயங்கள்ல இந்த நேரத்துல ஏதாவது பயம் இருக்கும்னா, எதையாவது குறித்து பயம் இருக்கும்னா, கடவுள் நம்மளை பார்த்து சொல்றாரு, பயப்படாது, நான் உன் கூட இருக்கேன், உன்னோட படகுல நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா பயங்களையும், நம்மளுக்கு இருக்கிற எல்லா பயங்களையும் இந்த நேரத்துல நம்ம கடவுள்கிட்ட சொல்லலாமா? அப்ப இந்த விஷயம் நீங்க பயம் காட்டுது, இப்ப இந்த விஷயம் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியல ஆண்டவரே, நான் இந்த விஷயத்து குறித்து பயப்படுறேன் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல நான் வைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீங்க என் கூட இருக்கும் போது நான் அஞ்சவே மாட்டேன் ஆண்டவரே. இப்ப நீங்க என் கூட இருக்கும் போது நான் பயப்பட மாட்டேன் சொல்லலாமா ஆண்டவரே? இந்த காரியத்தை உங்களோட நான் பாதத்துல வைக்கிறேன்னு நம்ம சொல்லலாமா? உங்களை குட்டிட்டு இருக்கிற அந்த காரியத்தை நம்மளோட ஆண்டவரோட சமூகத்துல நீங்க வைப்பீங்களாப்பா? இந்த காரியத்தை உங்களோட பாதுபடியில நான் வச்சுட்டு நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்சவே மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னைய பாதுகாக்கிற தேவன் நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாமா? என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா? அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால் சொல்லலாமா? அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால். இன்னொரு தடவை சொல்லலாமா? அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே இயேசு என்னோடு இருப்பதால். இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல நம்மளை காத்த தேவனை நம்ம இப்ப ஆராதிச்சு, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லலாமா? இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காப்பாரே. கண்மணி போல என்னை
நம்மளோடு இருந்தார் அல்லவா? நம்முடைய கோல் நடந்து ஒரு வார்த்தையால என்னுடைய ஒரு வார்த்தையா நான் வெளிப்படுத்த வல்லவர். அதனால நான் அஞ்ச மாட்டேன். இருதயங்களை கைகளை வச்சு சொல்லலாமா? அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். சொல்லலாமா? அஞ்ச மாட்டோம். அஞ்சிடே அஞ்சிடே எல்லா காரியங்களும் உங்களோட பாதுகாப்பில் வைக்கிறேன். என்னோடு இருப்பதால் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய தேவனாகிய நான் உனக்கு சொல்லுகிறேன். சொல்லலாமா? அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதால். அஞ்சிடே அஞ்சிடே எல்லா காரியத்தையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல நீங்க இங்க கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட பிரசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட சமூகத்துல நாங்க அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் பெற்றுக்கொண்டோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்காகவும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு நாங்க திரும்பி செல்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. மீதியான வேலைகளை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நல்ல பிதாவே. சங்கீதத்தின் நேரம். இப்போ சிஸ்டர் சரண்யா முன்பதாக வந்து சங்கீதம் 34 நம்மளுக்காக வாசிப்பாங்க.
வாசிக்க வேண்டிய சங்கீதம் 34 பக்கம் 689. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சுழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட வாசனைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருக்கு கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கரை கொள்ளும், நீதிமான் பகைவனுக்கு குற்றவாளியாக்குவார்கள். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் நமது ஊழியக்காரரின் ஆத்மாவை விடுவிக்கிறார், அவர்களுடைய ஒருவரையும் குற்றம் சுமத்தார். ஆமென். சபையின் அறிவிப்புகள். வருகிற வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 10 மணி வரை பைபிள் ஸ்டடி நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக வெளியிடப்படும். அனைவரும் அதை கண்டு ஆசீர்வதிக்கப்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் உபவாச ஜெபம் ஜூம் மீட்டிங் மூலமாக நடைபெறும். அதையும் நீங்கள் கண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி அன்புடன் உங்களை அழைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மாலை வேளையிலே 4 மணி முதல் 5:30 மணி வரையிலும் நம்முடைய சபை ஆராதனை நடைபெறும். அதையும் ஜூம் மீட்டிங் மூலமாக ஜூம் அண்ட் யூடியூப் மூலமாக கண்டு நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். விசேஷமாக மற்றுள்ள ஊழியங்கள் எல்லாம் நம்முடைய சபையின் மூப்பர்கள் அதை செய்வார்கள். நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு அந்த காரியங்களை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். விசேஷமாக இந்தியா தேசத்துக்காக நாம் அனைவரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலும் கூட ஹாஸ்பிட்டல்களிலே இடமில்லாமல் அநேகர் அலைமோதி எப்படியாவது ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த காரியத்தை மனதில் வைத்து அனுதினமும் நம்முடைய ஜெபத்திலே அதற்காய் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய சபை போதவர்கள் வந்து சபை செய்தியை கொடுப்பார்கள். நீங்கள் அனைவரும் இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இணைந்து கண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார், வார்த்தையின் மூலமாய் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்.
வார்த்தையின் மூலமா நம்முடைய கட்டுகளை அவர் என்ன பண்றாருன்னா அவர் உடைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். வந்து உட்கார்ந்த உடனே தேஜாஸ் என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்ன கிறிஸ்டியன் லைஃப் பத்தி நான் பேச போகிறேன் என்று சொல்லி. ஆமென். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ நீங்க நான் பேச போகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரா? ஆமென். பிறகு ஆரம்ப கால சபைகளில் விசுவாசிகள் சீஷர்கள் என்று அழைக்கப்பட்டார். இன்னைக்கு நம்ம வந்து யாரையுமே நம்ம வந்து சீஷர்கள் அப்படின்னு நம்ம சொல்றது கிடையாது. We don't call ourselves disciple. நம்ம வந்து பிலீவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது. சீஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்றுக்கொள்றவங்க தான் சீஷர்கள். சரியா? அவர்கள் அப்போஸ்தலர்கள் இடத்தில் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி அவர்கள் கூடி வந்தார்கள். எதுக்கு கூடி வந்தார்கள்? பொழுதை போக்குவதற்காக அல்ல, அவர்கள் அப்போஸ்தலர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக அவர்கள் கூடி வந்தார்கள். ஆமென். ஆரம்ப காலத்துல சபையில எத்தனை பேர் இருந்தாங்க? மேல் வீட்டு அறையில் கூடி ஜெபித்தவர்கள் எத்தனை பேரு? 120 பேர். அப்புறம் பாருங்க, ஒரே நாள்ல 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 5000 பேர். இப்ப சபையில எத்தனை பேர் இருக்காங்க? 8020 பேர் இருக்கிறார்கள். ஆமென். இப்ப பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஜனங்கள் புதுசா ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து சேர்ந்தார்கள். ரட்சிக்கப்பட்டார்களே ஒழிய என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன டீச் பண்ணாரு, என்ன அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஏன் அறியாமல் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம கையில நம்ம பைபிள் வச்சிருக்கிறது போல அந்த நாட்கள பைபிள் எல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு புத்தகம் எழுதப்படவில்லை. சுவிசேஷ நூல்கள் அது எழுதப்படவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த புத்தகங்கள்லாம் வந்து எழுதப்படவில்லை. அதனால அந்த ஆதி கால அந்த சபை விசுவாசிகள் சீஷர்கள் அவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் வந்து என்ன பண்ணாங்க? கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கொள்றதுக்காக தான் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் அனுப்பின பொழுது அவர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் வந்து கை கொண்டு நடக்கும்படி அவங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு? உபதேசம் பண்ணுங்க அப்படின்னாரு. அதனால அப்போஸ்தலர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கறத வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமாக அவர்கள் கருதினார்கள். கற்றுக் கொடுக்கறத வந்து என்ன பண்ணாங்க? ஒரு முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கறத அவர்கள் கருதினார். அப்ப அப்போஸ்தலர்கள் செய்த முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். சரிங்களா? வந்தவர்களுக்கு அவங்க டீச் பண்ணாங்க. கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவங்க டீச் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை தவிர புதுசா அவர் என்ன பண்ணல, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் என்ன பண்ணாங்க? அவர்கள் வந்த விசுவாசிகளுக்கு சொல்லி கொடுத்தார்கள். புதுசா ஒன்றையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை. அப்ப கிறிஸ்தவர்களாகிய நாம கிறிஸ்டியன் இல்லைங்களா? கிறிஸ்தவர்களாகிய நாம வந்து என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அடைந்து ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் we have to learn. ஒவ்வொரு நாளும் வந்து தேவனுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சரிங்களா? இந்த உலகத்துல வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? எப்படியும் வாழலாம் அப்படிங்கிறது கிடையாது. இயேசு கிறிஸ்து இப்படிதான் வாழணும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். எப்படி வாழணும் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அப்படி நம்ம வந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீங்க கிறிஸ்தவன் அப்படிங்கிறது யாரு? Who is the Christian? நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிறந்திருக்கிறேன், அதனால நான் ஒரு கிறிஸ்தவனா இல்ல. எனக்கு வந்து ஒரு கிறிஸ்டியன் நேம் இருக்குது, அதனால நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படி கிடையாது. ஆமென். இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரிய சபையை சேர்ந்தவர்கள் மாத்திரம் அல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளை சேர்ந்தவர்களும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானதை வந்து எங்கேயோ அவர்கள் தவற விட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா எங்கேயோ போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். திசை மாறி போய்கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடிப்படையான சத்தியத்தை, பேசிக் ஃபண்டமெண்டல் ட்ரூத்தை இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். பாருங்க, ஒரு விசுவாசி முக்கியமா செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி பைபிள் வாசிக்க வேண்டும். சரிங்களா? எத்தனை பேர் டெய்லி பைபிள் வாசிக்கின்றீர்கள்? ஏன்னா இது வந்து கருப்பு இங்குனால வெள்ளை தாளில் எழுதப்பட்ட சாதாரணமான எழுத்துக்கள் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை. ஆமென். பைபிள் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். It is the word of God. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதுல ஜீவன் இருக்கிறது என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆமென்.
அதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உங்களுடைய உள்ளான மனுஷன். உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த உள்ளான மனுஷனுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உணவு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, நீங்க சாப்பிடுற சோத்தினால மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்கள் பிழைத்து இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்றாரு. ஆமென். பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு பைபிள்ல வந்து ஒரு 10 பக்கம் வாசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பக்கம் வாசிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு மேல ஆகாது. பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. 10 பக்கத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 6 மாதத்தில் என்டையர் பைபிளையும் உங்களால என்ன பண்ண முடியும்? படித்து முடித்து விட முடியும். ஆமென். அப்ப என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்க, படிச்சு முடிச்சுட்டேன் அதோடு விடுறதா இல்ல, திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? வாசிக்க வேண்டும். சரிங்களா? ஆண்டவர் வந்து யோவான் இடத்துல சொல்றாரு, நீ காண்பதே, கர்த்தர் வந்து பல பல தரிசனங்களை யோவானுக்கு காட்டுறாரு. காட்டிட்டு அவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு, நீ பார்ப்பதை, நீ உன்னுடைய கண்களினால் காண்கிறதை நீ உன்னுடைய மனதில் வைத்துக் கொண்டு நீ வருகிறவர்கள் போகிறவர்கள் இடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லல. என்னன்னு சொல்லி சொல்றாரு, நீ பார்ப்பதை, நீ உன் கண்களினால் காண்பதை என்னன்னு சொல்லி சொன்னாரு, எழுது அப்படின்னாரு. ஏன்னா இது வந்து கடைசி கால விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். எழுதப்படவில்லை என்றால் கடைசி கால மக்கள் என்ன பண்ண மாட்டார்கள், அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். அதை குறித்த ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால அவர் என்னன்னு சொல்லி சொன்னாரு, எழுதுன்னு சொன்னது யாரு? ரைட் இட் அப்படின்றாரு, கிராஃபோ அப்படின்றாரு. why to write it? ஏன் எழுத வேண்டும் சொல்லி கேட்டீங்கன்னா, that we who live in the end times should know what was there in the mind of the Lord. Amen. எழுது என்று சொன்னார். எழுதி நம்ம கையில வந்து இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் எவ்வளவு நல்லவர். எழுதப்பட்ட இந்த வேத வாக்கியங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென். கொடுக்கலன்னா நீங்க நம்ம வந்து திசை மாறி போயிருந்திருப்போம் இல்லைங்களா? அப்ப இந்த பைபிள் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஷோகேஸ்ல வச்சு அழகு பார்ப்பதற்காக நம்ம கையில பைபிள் கிடையாது. ஆமென். இதை வாசிக்க வேண்டும். நமக்கு வந்து முக்கியமான வசனங்களை வந்து மனப்பாடம் பண்ண வேண்டும். அடுத்தது முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வசனத்தை வந்து we have to meditate on the word of God. கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானம் பண்ண வேண்டும், அசை போட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஆமென். இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரெக்ட் செய்து கொள்ள வேண்டும். You have to correct your life with the word of God. ஆமென். இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். யாருடைய வாழ்க்கையில இருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன்? ஆபிரகாம். ஏன் ஆபிரகாம் அப்படின்னு ஒருவர் நீங்க கேட்கலாம். ஆபிரகாம் யாரு? ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ட் இல்லையா, பழைய ஏற்பாட்டு பக்தன். அப்ப நான் சொல்றேன், பழைய ஏற்பாடு ஆனாலும் சரி, புதிய ஏற்பாடு ஆனாலும் சரி, வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் நமக்கு வந்து அருளப்பட்டு இருக்கிறது? பரிசுத்த ஆவியினால் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. ஆமென். அது ஓல்ட் டெஸ்டமெண்டா இருந்தாலும் சரி, நியூ டெஸ்டமெண்டா இருந்தாலும் சரி, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, it is the word of God. It is inspired by the Holy Spirit. Amen. It is inspired by the breath of God. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு மட்டும் அவர் வந்து என்னது? தகப்பன் கிடையாது. சரியா? he is not only the father of the Old Testament saints. அவர் வந்து என்னது? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிற நமக்கும் அவர் என்னவா இருக்கிறாரு? ஃபாதர். அல்லேலூயா. அப்பாவா இருக்கிறார். ஆமென். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருப்பதை போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பா நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன ஆயிட்டாராம்? தகப்பன் ஆனார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நமக்கு சொல்லுது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் அவர் என்ன ஆயிட்டாரு? தகப்பன் ஆயிட்டாரு. எப்படி ஆனாரு? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். சரி, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. சரி, இது வந்து என்னன்னா, பைபிள்ல வந்து ஆபிரகாமை குறித்து வரக்கூடிய முதல் வார்த்தை. ஏற்கனவே வந்து 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து வெறும் ஜீனியாலஜி, வம்ச வரலாறு. இது வந்து ஆக்சுவலா வந்து ஆபிரகாம் குறித்து வேதத்தில் வரக்கூடிய முதல் வார்த்தை. அப்ப இந்த வேதத்தில் ஆபிரகாமை குறித்து வரக்கூடிய இந்த முதல் வார்த்தையில் வரக்கூடிய முதல் வார்த்தை என்னது? ஆபிரகாம் குறித்து வேதத்தில் வரக்கூடிய முதல் வசனத்தில் வரக்கூடிய முதல் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன வருது? What is the first word in the first verse? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன கேட்டீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய the very first step என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர். ஆமென். இன்னைக்கு வந்து உங்க வாழ்க்கையில முதல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது எதுவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கர்த்தர். அப்ப கிறிஸ்டியன் லைஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுது?
It starts with God. It starts with the Lord. Amen. பிறகு ஆபிரகாம் வந்து பிறகு ஜீவனுள்ள தேவன் யார் அப்படி சொல்லி தேடி போனானா? Abraham was not seeking the living God. அவன் ஜீவனுள்ள தேவன் யார் என்று சொல்லி அவன் தேடி போகல. கர்த்தர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆபிரகாம விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருந்த தேவனை அறியாத இந்த ஆபிரகாமை அவர் தேடி வந்தார். ஆமென். அவர் தான் தேடி வர்றாரு. அவர் தான் என்ன பண்றாரு? சந்திக்கிறாரு. அவர் தான் வந்து பேசுறாரு. அவர் தான் வந்து என்ன பண்றாரு? உடன்படிக்கை பண்றாரு. அவர் தான் எல்லாத்தையுமே பண்றாரு. ஆபிரகாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் ஒண்ணுமே பண்ணல. பைபிள் வாசித்து பாருங்க. ஆபிரகாம் ஏதாவது பண்ணானா? Abraham didn't do anything at all. இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 15:16 சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். இன்னைக்கு நம்ம பெருசா சொல்றோம், நம்ம தான் தெரிந்து கொண்டோம். இல்லைங்க, நீங்க தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். பிறகு எரேமியா குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிற பொழுது சொல்றாரு, நீ உன் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாக, before you were formed in your mother's womb, நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த எரேமியா அப்படிங்கிறது செய்த ஏதோ ஒன்றை பார்த்து அல்ல, சரிங்களா? இவன் வந்து ஏதோ ஒன்றை செய்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமென். தெரிந்து கொண்டு விட்டார். ஆமென். அப்ப இனிஷியேட்டிவ் எடுத்தது யாரு? எரேமியா இனிஷியேட்டிவ் எடுக்கல, கர்த்தர் தான் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நம்ம வந்து அவருடைய பிள்ளையா இருக்கு. ஆமென். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம என்ன சொல்றோம், நம்ம போய் வந்து அவர் அப்பான்னு கூப்பிட்டதுனால அவர் என்னுடைய அப்பாவா இருக்கிறார். அப்படி இல்லை, அவர் வந்து நம்மள வந்து மகனே அப்படின்னு வந்து கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து அவர் நமக்கு வந்து என்னவா இருக்கிறார்? அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. பிறகு கர்த்தர் வந்து ஆபிரகாமை தேடி வந்தார், தெரிந்து கொண்டார். இல்லைங்களா? எல்லாமே வந்து என்ன பாத்தீங்கன்னா அவர் தான் பண்றாரு. சரிங்களா? குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னது யாரு? ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, குழந்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணல. அபிமெலேக்கினுடைய வீட்டாருக்காக வேண்டுமானாலும் அவன் ஜெபித்திருந்திருக்கலாம். ஆனா தனக்காக என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெபிக்கல. ஆமென். கர்த்தர் தான் என்ன பண்றாரு? குழந்தையை கொடுப்பேன் என்று சொன்னார். கர்த்தர் தான் என்ன பண்ணாரு? சொன்னபடி ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆமென். It is God who said it and it was God who gave him a child. ஆமென். சொன்னதும் அவர்தான், கொடுத்ததும் அவர்தான். ஆமென். அப்ப எல்லாவற்றைக்கும் இன்னைக்கு நம்ம ஒண்ணு புரிந்து கொள்ள வேண்டும். காரண கர்த்தா யாரு? அவர்தான் காரண கர்த்தா. ஆமென். இதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கல, ஏன்றிருந்து அது ஆரம்பிக்கல, அது அங்கிருந்து ஆரம்பித்தது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் காரண கர்த்தா அவர் அப்படின்னா, இதுல வந்து நம்ம வந்து மேன்மை பாராட்டுவதற்கு ஏதாவது இருக்குங்களா? அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னா நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு there is absolutely nothing. அந்த மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆமென். செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம், அவர் விசுவாசத்தை துவக்கிட்டு அவர் என்ன சொல்லிட்டார்? நான் துவக்கிட்டேன்பா, நீ முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்ததில்ல. விசுவாசத்தை துவக்கினவர் தான் என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசத்தை முடிக்கிறவராகவும் அவர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆமென். தொடங்கினவர் தான் என்னது? முடிக்கிறவருமாகவும் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக என்னன்னா, தேவன் நம்மளை அழைச்சார் இல்லைங்களா? தேவன் என்னை அழைத்த பொழுது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணேன்? How did I respond to the call of God? ஆமென். கர்த்தர் என்ன அழைச்சாரு, நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணேன்? அந்த அழைப்பை நான் என்ன பண்ணேன்? நான் ஏற்றுக்கொண்டேன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்ப அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது, அந்த அழைச்சார் இல்லையா, அந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொண்ட பொழுது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்கினது. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஓமையை சொல்றாரு. அவர் சொன்ன அந்த ஓமையில வந்து அவர் சொல்றாரு, தேவன் கர்த்தர் வந்து எல்லாருமே அழைக்கிறார். செலக்டிவா அவர் வந்து அழைக்கல. இவரை வந்து கால் பண்ணுவோம், இவரை விட்டுட்டு இவரை கால் பண்ணும் அப்படின்னு கிடையாது. எல்லாரையும் அவர் கால் பண்றாரு. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஒரு அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அந்த அழைப்பில் என்ன பண்ண முடியல, தொடர்ந்து நிலைச்சு நிற்க முடியல. ஆமென். கர்த்தர் கூப்பிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல நம்ம வந்து தொடர்ந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பெர்சிவியரன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். அந்த அழைப்புல வந்து நம்ம நிலைச்சு நிற்க வேண்டும். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து they wanted to follow Jesus Christ. இயேசு கிறிஸ்து வந்து பின்பற்றி சொல்ல நிறைய பேர் விரும்பினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த சிஷ்யத்துவத்திற்கான அந்த கிரயத்தை குறித்து அவர் சொன்ன பொழுது நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக் அடித்தார். The cost for discipleship சொன்ன பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they retreated. அவங்க பேக் அடித்தார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்துட்டு அவன் சொல்றான், நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன், எனக்கு வந்து நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறான்.
I want to follow you, Jesus, and I want this eternal life. அப்படின்னு சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லி சொன்னாரு, ஐயா பின்னால வா அப்படின்னு சொல்லி சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, சரிங்களா, தரித்திரருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண, என் பின்னால வா. You sell whatever you have, give it to the poor and then come after me அப்படின்ற. அவனால விற்று கொடுக்க முடிஞ்சுங்களா? விற்று கொடுக்க முடியவில்லை, சரிங்களா. காரணம் அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அதை கேட்ட பொழுது அவன் துக்கம் அடைந்தவனாய், ஏண்டா கேட்டோன்றது அவனுக்கு, அவன் போய்விட்டான். ஆமென். அப்ப என்னன்னு பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் we want to follow Jesus Christ. அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்தொடர அவனுக்கு மனது இருந்துச்சா, மனது இருந்தது, வாஞ்சி இருந்தது, விருப்பம் இருந்தது. ஆனா அதற்கான கிரயத்தை செலுத்துறதுக்கு அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அந்த மனது இல்லாமல் போய்விட்டது. அதனால உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, சரிங்களா, ஏழைக்கு கொடுத்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் நான் சொல்ல வரல. ஆமென். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு பர்சனலா என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கு நீங்க ரெடியா இருங்க, அவ்வளவுதான். ஆமென். It's not necessary that you need to sell everything and give it to the poor. Amen. Be ready to do whatever God tells you to do. Amen. Hallelujah. மேல குதினா கூச்சிடணும். ஆமென். மூன்றாவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது கிறிஸ்துவுக்கு உள்ளான ஒரு வாழ்க்கை, சரிங்களா. இப்ப யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. One word is being repeated. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது? Abide in me. கேட்டிருக்கியா அந்த வசனம்? Abide in me. கேட்டதே இல்லையா? வெரி குட். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வசனம் 7, அதே 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் ஒரு பிரேயருக்கு நீங்க ஏறெடுக்கிறதான ஜெபத்திற்கு நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்றதுக்கு ஒரு சாவியை கொடுக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றாரு. ஆமென். நிலைத்திருந்தால் அப்படிங்கிறது நமக்கு என்ன நமக்கு தெரியுது இல்லைங்களா. இங்கிலீஷ்ல என்ன போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபாய்ட் அப்படிங்கிற வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இதே கிரேக்கத்துல என்ன வார்த்தை போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனோ அப்படிங்கிற வார்த்தை அங்க போடப்பட்டிருக்கிறது. மேனோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கி இருப்பது. தங்கி இருப்பது. நீங்க எங்க ஸ்டே பண்றீங்க? ஒரு வீட்டுல ஸ்டே பண்றீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு? கம் அண்ட் ஸ்டே இன் மீ. அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நீ என்னில் தங்கியிரு, நீ என்னில் தங்கியிரு அப்படிங்கிற. நீ என்னில் தங்கியிரு மட்டுமல்ல, நானும் உன்னில் தங்கி இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். அப்ப அவரு நம்ம என்கிட்ட ஸ்டே பண்ணணும், நானும் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் அவரையும் ஸ்டே பண்ண வேண்டும். அது அந்த வசனம், சரிங்களா. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு உறவை புரியுது, சரிங்களா. இப்ப நம்ம சொல்றோம், அவங்க வீட்டுக்கு போறோம். யார் வீட்டுக்கு போறீங்க? ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, சரி, அவர் வீட்டுக்கு தான் போறீங்க இல்லையா? சரி, அப்படி ஒருத்தர் வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராரு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தான் என் வீட்டுக்கு வராருல்ல, அவர் தான் வீட்டுக்கு வர்றாரு, நான் ஏன் அவருடைய வீட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்காமல் நீங்களும் என்ன பண்றீங்க? நீங்களும் அவர் வீட்டுக்கு போறீங்க. ஆமென். ஒருத்தர் வராரு, அவர் தான் வராரு இல்லையா? அப்புறம் வீட்டுக்கு நான் ஏன் போக வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்காம நீங்களும் என்ன பண்றீங்க? அவர் வீட்டுக்கு போறீங்க. அப்ப அவரு உங்க வீட்டுக்கு வராரு, நீங்களும் என்ன பண்றீங்க? அவருடைய வீட்டுக்கு போறீங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு தட் இஸ் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு. ஆமென். இங்க பாருங்க, he talks of mutual relationship. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எனக்குள் தங்கி தாமரித்திருப்பது. அடுத்தது நாம் அவருக்குள் தங்கி தாமரித்திருக்க வேண்டும். அவரை நம்ம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உறைவிடமாக நம்ம கொண்டிருக்க வேண்டும், சரிங்களா. அவர் என்ன இருக்கணும்? நம்முடைய உறைவிடமாக இருக்க வேண்டும். பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு வரன்னு வச்சுக்கோங்க. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நான் யாரு? நான் கெஸ்ட், நீங்க ஹோஸ்ட் இல்லையா? இப்ப அதே நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுறீங்க? நீங்க கெஸ்ட் ஆயிடுறீங்க, நான் ஹோஸ்ட் ஆயிடுறேன் இல்லையா? அப்ப இந்த ஸ்டேட்டஸ் மாறிடுது. நம்ம கெஸ்டா இருக்கிறோம் தெரியணும், ஹோஸ்டா இருக்கோம் நமக்கு தெரியணும். அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன ஆயிடாரு?
நமக்கு கெஸ்டா இருக்கிறார். இதே நம்ம ஆலயத்துக்கு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து கெஸ்ட் இல்ல, ஆலயத்திற்கு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து ஹோஸ்டா இருக்கிறாரு. அவர் ஹோஸ்டாக இருந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய ஆலயத்தினுடைய சம்பூர்ணத்தினால் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்னை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். அப்ப ஆலயம் என்கிறது அவர் இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஆலயம் என்கிறது அந்த இடமானது நான் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு, நான் எதற்கு ஆலயத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு நான் விதண்டாவாதம் பண்ணாதபடிக்கு நான் ஆலயத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். சபை கூடுதலை நான் விட்டுவிடாம இருக்க வேண்டும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில் தான் நான் என்ன பண்றேன், சபையில் நான் கூடி வருகிற பொழுதுதான் நான் தேவனிடத்திலிருந்து நான் ரிசீவ் பண்றேன். That is the place where I receive from God. Amen. அப்ப கர்த்தர் இடத்துல நான் பெற்றுக்கொள்ற இடத்திற்கு நான் கண்டிப்பா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கடந்து வந்தாக வேண்டும். சபை கூடுதல நம்ம என்ன பண்ற கூடாது, நம்ம விட்டு விடக்கூடாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நம்ம அவர் he should be our dwelling place. Amen. அவர் நான் தங்கி இருக்கிற வீடாக இருக்க வேண்டும். அப்படி மட்டும் நீங்க இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, you will be untouchable. You will be untouchable அப்படின்னு என்ன அர்த்தம்? வியாதி உங்களை தொடாது. Sickness will not touch you. தரித்திரம் உங்களை டச் பண்ணாது. தீமையான காரியங்கள் உங்களை என்ன பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை டச் பண்ணாது. இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னது? கேலண்டர்லாம் பாக்குறது இல்லையா? திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை. அது டச் பண்ணாதுன்னு அர்த்தம். ஏசாயா 54:14 நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, when we make God our dwelling place. ஆமென். பாருங்க, இதுல சங்கீதம் 27:3 ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். என்ன சொல்றேன் பாருங்க, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், பாளையம் நல்லது, எனக்கு விரோதமா ஒரு பெரிய ஆர்மி வந்தாலும் இதனுடைய இருதயம் என்ன பண்ணாது அப்படிங்கிறாரு, பயப்படாது அப்படிங்கிறாரு. என் மேல் ஒரு யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். தாவீது சொல்றாரு. Is it an ordinary statement? ஐயா சொல்லுங்க, இது ஆர்டினரி ஸ்டேட்மெண்டா? இது ஆர்டினரி ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இட் இஸ் a powerful statement. சரிங்களா? இட் இஸ் a strong proclamation. சரிங்களா? எனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்காது அப்படின்னு சொல்லல. எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்பாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? பாளையம் இறங்கும் ஐயா, யுத்தம் எழும்பும், ஆனால் அதில் நடுவில் என்னுடைய இருதயம் பயப்படாது. அதின் நடுவில் என் இருதயம் பயப்படாது அப்படின்னு அர்த்தம், நான் பயப்பட மாட்டேன். அஞ்சிடேன் பாடணும் இல்லைங்களா? அஞ்சிடேன். ஆமே. ஒரு பாளையம் எனக்கு ஒரு பாளையம் எனக்கு விரோதமாக இறங்கினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமே. அதில் நடுவிலும் என்னுடைய இருதயம் பயப்படாது, அதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றாரு பாருங்க, in the midst of the disaster, in the midst of the calamity, in the midst of the confusion, in the midst of the chaos, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, I will be confident. என்னன்றாரு? I will be confident. எவ்வளவு கான்பிடன்ட் அடிக்கிறாரு பாருங்க. அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வந்துச்சு தெரியுங்களா? சும்மா சொல்றது கிடையாதுங்க. அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்து வந்தது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அந்த வசனத்தோடு கூட நம்ம நின்று விடக்கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எனக்கு விரோதமா ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இப்ப எப்படி சொல்ற? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும், என் வாழ்நாள் எல்லாம் அவருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நான் நாடு. அப்ப அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இருக்குங்களா? அதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல, அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, தாவீது என்ன சொல்றா? இங்கிலீஷ்ல எப்படி வருது? One thing I desire of you. என்னுடைய விருப்பம் ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய வாஞ்சை அது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய ஆசை அது ஒன்னே ஒண்ணுதான், என்னுடைய ஏக்கம் அது ஒன்னே ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும். எப்படி மோசே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னாலும் அப்படியே இந்த தாவீது சொல்றார், I want to see your glory. ஆமென். அடுத்து அவர் சொல்றாரு, அவர் தங்கி என்ன சொல்ற, அவர் தங்கி இருக்கிற இடத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும். என்ன சொல்றாரு?
சொன்னது எப்படி நம்ம சொல்லலாம், அவர் எங்க தங்கி இருக்கிறார் அந்த இடத்துல நான் தங்கி இருக்க விரும்புகிறேன். இதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அபாய்ட். இதான் வந்து என்னன்னா மெனோ. சரியா? தாவீது வந்து இங்க பாருங்க, தாவீது வந்து ஒரு வேலை வெட்டி இல்லாத ஒரு மனுஷனா, சும்மா தண்டச்சோறு சாப்பிட்டு இருந்த ஒரு மனுஷனா கிடையாது. அவர் என்ன ஒரு ராஜா, தேசத்தினுடைய ராஜா. அவனுக்கு வந்து நிறைய தேவைகள் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஒரு தேசத்திற்கு எது எல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து அவருடைய தேவையாக இருந்திருக்கும். அப்படி இருந்தோம் அதெல்லாத்தையும் கேட்கல. எனக்கு வந்து ஐ வாண்ட் ரிச்சஸ், ஐ வாண்ட் வெல்த், ஐ வாண்ட் ஃபேம், எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு ஆஸ்தி வேணும் அப்படிலாம் கேட்டானா? அப்படிலாம் அவன் கேட்கல. கிவ் மீ தி ஹெட்ஸ் ஆஃப் மை எனிமி, எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கிறார்கள், என் சத்துருக்களின் தலைகளை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. என்ன கேட்கிறான்? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதே நாடு. ஆமென். என்ன கேட்டா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப இப்ப ஒரு கேள்வி, கர்த்தர் வந்து தாவீதோட கூட இருந்தாரா? ஒரு வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் வந்து தாவீதோட இருந்தார் இல்லைங்களா? அப்ப நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைந்ததுன்னு சொல்லிப்பாங்க. அப்ப கர்த்தர் தான் வந்து கூட இருக்கிறாருல்ல. கர்த்தர் கூட இருக்கு, எங்க போனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார். அப்புறம் என்னங்க வந்து போய் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தங்கி இருக்கணும், அவர் தான் கூட இருக்கிறாரு. அப்ப நான் வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்ன தெரியுங்களா? தாவீது என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் என் கூட இருந்தா மட்டும் போதாது. என்ன சொல்றாருன்னா, அவருடைய பிரசன்னம், அவர் பிரசன்னமாய் இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். Not only that, he should be with me, but I should also be with God where the presence of God is. Amen. அதான் சொன்னேன். நான் அப்ப அவர் தங்கி இருக்கிற இடத்துல நான் தங்கி இருக்கிறேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து அவர் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும். எப்ப பயம் இல்லாம இருக்கணும், அவர் நம்மோடு கூட இருக்கும் போது, நம்மோடு கூட இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம வந்து அவருக்குள் இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து நீங்கள் அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது வந்து அவர் வார்த்தை வந்து உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும், தங்கி இருக்க வேண்டும். சரிங்களா? நான்காவதாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது அது வந்து ஒரு பிரயாணம். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னது? ஒரு ஜெர்னி. இப்ப வந்து நம்ம சொல்லலாம், நான் வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்புறம் வந்து பேப்டிசம் சொன்னாங்க, அதையும் நான் எடுத்துட்டேன். அப்புறம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அதையும் நான் பெற்று விட்டேன். அதோட அவ்வளவுதான்ங்களா? அதோட அவ்வளவுதான்ங்கிறது கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஜேர்னி, அது வந்து ஒரு பிரயாணம், முற்று பெறாத ஒரு பிரயாணம். ஆமென், ஹல்லேலூயா. அது வந்து ஓட்டப்பந்தயம் என்று பவுல் சொல்றாரு. எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கின்றோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். என்ன சொல்றாரு? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓடக்கடவும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு ஓட்டப்பந்தயம். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. இப்ப இதுல வந்து நம்ம வந்து பிரதானமாக செய்ய வேண்டிய 3 காரியங்கள் இருக்குது. இது வந்து நம்ம திருப்பி வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்க போறோம். திருப்பி அதே வசனத்தை வந்தீங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். Genesis chapter 12:1. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப இதுல நம்ம செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம கண்டிப்பா செய்ய வேண்டும். எதெல்லாம் நம்ம விட்டு விட வேண்டுமோ அதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? விட்டுறணும். சரிங்களா? நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நான் எதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் நான் இன்னைக்கு நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்றால், நான் வந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதே வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, that itself is a very big question mark. விட்டு விட வேண்டியதை நம்ம வந்து விட்டு விட வேண்டும். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். விட வேண்டியதை விட்டுறலாம். அடுத்தது வந்து என்னது? எதையெல்லாம் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டுமோ அவைகளை எல்லாம் நீங்கள் வந்து பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, ஆபிரகாம் தேசத்தை விட்டு தன் தகப்பன் வீட்டை விட்டு தன் இனத்தை விட்டு புறப்பட்ட பொழுது ஆபிரகாமுடைய கையில என்ன இருந்துச்சு? ஒண்ணு கிடையாது.
ஏன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போறான். ஆமென். ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு வந்து ஒரு தேசத்தை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ எம் கோயிங் டு ஷோ யூ அ நேஷன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்னாரே ஒழிய அது எந்த தேசம் சொல்லல, அந்த தேசம் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லல, அது அவ இருக்கிற இடத்துல இருந்து அந்த தேசம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லல. ஒண்ணுமே சொல்லல. என்ன பண்றாரு? ஆபிரகாம் என்னத்தை கொடுத்தாரு? கோல்டு கொடுத்தாரா, சில்வர் கொடுத்தாரா? கோல்டையும் கொடுக்கல, சில்வரையும் கொடுத்தாரு. என்னத்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தையை மட்டும் தான் கொடுக்குறாரு. வார்த்தை மட்டும் தான் கொடுக்குறாரு. வாக்குத்தத்தத்தை மட்டும் தான் கொடுக்குறாரு. ஆபிரகாம் என்ன பண்றான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை, ஆபிரகாம் அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ராமிஸ, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக் கொண்டான். ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அவன் விட வேண்டியதை விட்டான். அடுத்தது வந்து என்ன பாத்தீங்கன்னா, பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டியதை பற்றி பிடித்துக் கொண்டான். ஆமென். இடத்தை விட்டான், தகப்பன் வீட்டை விட்டான், எல்லாத்தையும் விட்டான். எதை பற்றி பிடித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை, அவனுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை அவன் பற்றி பிடித்துக் கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கட்டும். அடுத்ததாக என்ன பண்ணா? அப்படி அவர் புறப்பட்டு போனார். ஆமென். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? விட வேண்டியதை விட்டுருங்க. உங்க வாழ்க்கையில விட வேண்டிய காரியங்கள் இருக்கிறதா, முதல்ல என்ன பண்ணுங்க? அதை விட்டுருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பிரவாகித்து வர வேண்டும் என்றால் நீங்க வந்து விட வேண்டிய காரியங்களை முதல்ல என்ன பண்ணணும்? விட வேண்டும். அடுத்ததா என்னத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், சூழ்நிலைகளை பார்த்தாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அது உங்களுடைய வாழ்க்கை நிறைவு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமென். மூன்றாவதாக இட் இஸ் a journey. புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் பிரயாணத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஆமென். அப்ப விட்டு விட வேண்டிய காரியங்கள் என்ன அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். எதெல்லாம் விடணும் அப்படி நான் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். சரியா? அதுல இன்னும் ஒரு 1 hour நடக்க போறது இல்ல. சரி, அப்போஸ்தலர் 19:19. மாய வித்தைக்காரனாய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து ஒரு எழுப்புதலை பார்க்கணும். ஒரு ரிவைவல். நம்ம ரிவைவல் சொல்றோம் இல்லைங்களா? எழுப்புதல் சொல்லி எழுப்புதலுக்கான ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். எழுப்புதல் அப்படின்னா என்னங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்க வேண்டும். அங்க ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பார்க்கணும். அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான ஒரு காரியம். மந்திரவாதத்தை பண்றவங்க, பில்லிசுனியை வைக்கிறவங்க, விச்கிராஃப்ட் பண்றவங்க, அவங்க மனம் திரும்பி அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கையில அவங்க வைத்திருந்த காஸ்ட்லியான மந்திரவாத புத்தகங்கள், சீப் புஸ்தகங்கள் கிடையாது, 50 பைசா 25 பைசா புத்தகங்கள் கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி புத்தகங்களை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? எரித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க எரித்த அந்த புத்தகத்தினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன போடுறது? 50,000 வெள்ளி காசுகள். சரிங்களா? 50,000 சில்வர் காயின்ஸ். இது நம்ம கணக்கு படி பாத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் $5 million. ஆமென். அவ்வளவு காஸ்ட்லியான புஸ்தகத்தை போய் அவங்க பழைய புத்தக கடையில போய் வீட்டுல வித்திருந்தாங்க, அவங்க காசு பண்ணி இருந்திருக்கலாம். அவங்க என்ன பண்ணல? அவங்க கையில இருந்த அந்த விலையேற பெற்ற அந்த புத்தகங்களை அவங்க விற்கல. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா they burned it. எரித்தார்கள். பாருங்க, அங்க யாராவது வந்து உங்க கையில இருக்கக்கூடிய அந்த மந்திரமா புத்தகங்களை வந்து நீங்க எரித்து போடுங்கள் என்று சொன்னார்களா? பவுல் சொன்னாரா? சொல்லல. என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களாவே பண்றாங்க, வாலண்டரியா அவங்க பண்றாங்க. இப்ப சகையை வந்து என்ன சொல்ற? சகையிட்ட வந்து யாராவது சொன்னாங்களா? நீ அநியாயமா மற்றவர்களிடத்துல வாங்கினதை வந்து நீ நாளத்தனியாய் திருப்ப கொடு, யாராவது சொன்னாங்களா? சொல்லல. என்ன புரிந்து கொள்ள, நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை என்றால் சரிங்களா, எதெல்லாம் விட்டு விடணுங்கிறது யாருமே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாமலே உங்களுக்கு தெரியும். ஆமென். ஒரு சில காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? நான் ரட்சிக்கப்பட்டேன் குறி சொல்றவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது? தேடி போகக்கூடாது. ஆமென். ரெண்டாவது வந்து நம்ம ஜோசியம் பார்க்க கூடாது. நிறைய விசுவாசிகள் என்ன பண்றாங்க? ஜோசியம் பாக்குறாங்க, அஸ்ட்ராலஜி. மூன்றாவது என்னன்னா நல்ல நேரம் பாக்குறாங்க, முகூர்த்த நேரம் பாக்குறாங்க. மேரேஜ் எப்பன்னு பாருங்க, நல்ல நேரம், முகூர்த்த நேரம் கரெக்டா இருக்கும். ஆமென். அப்புறம் பாருங்க டவுரி. நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறவர்கள்
உலகத்தில் இருக்கிறவர்களோடு கூட நாம் போட்டி போட்டுக் கொண்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுரி கேட்கிறோம், டவுரி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அடுத்தது வந்து காஸ்ட் பார்ப்போம். ஆமென். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் we are new creation. கிறிஸ்துவுக்குள் நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். அது ஒண்ணுதான் காரியம். நீங்க என்ன ஜாதிங்கிறது வந்து நமக்கு கணக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று வசனம் சொல்லுது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. ஆமென். அடுத்தது வந்து நம்ம வந்து எல்லாவற்றிலும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை உள்ளவர்களா இருக்கு, உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். அடுத்தது வந்து நம்முடைய சாட்சியை வந்து நம்ம வந்து எந்த காரணத்தை கொண்டும் கெடுத்து விடக்கூடாது. சரிங்களா? நம்ம வந்து எல்லா இடத்துலயும் கர்த்தருக்கு நம்ம சாட்சியா இருக்கு. நம்ம சொல்லாமலேயே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற நாட்கள் வர வேண்டும். ஆமென். இன்னைக்கு அது வந்து சாத்தியமான ஒரு காரியமா இருக்கா? நம்மளை பார்த்தாலே வந்து என்ன பண்றாங்க, நிறைய பேர் காரியத்துக்குற மாதிரிதான் இருக்கிறாங்க. People should look at us and they should know who Jesus Christ is, how powerful Jesus Christ, how mighty, how holy he is அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Hallelujah. மூடி சொல்லுங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம்ம கூட இருக்கிறாரு. எங்க போனாலும் நம்ம கூட இருக்கிறாரு. படகுல கூட இருக்கிறாரு. அலைகளின் மத்தியில் அவர் நம்ம கூட இருக்கிறாரு. இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும். ஆண்டவரே, I must dwell in you, Lord. You must be my dwelling place. அப்ப அதுதான் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாமா? உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உள்ளத்தின் வாஞ்சையா சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இசையா நன்றி சொல்றது. எங்களோடு இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் அவங்களுடைய கருத்துல கொடுக்கிற தகவல் அப்பா தோத்திரம் நேசிக்கிற இந்த பிள்ளைகளை கருத்தை நீங்க ஆசீர்வதிகள் சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அப்பா உம்முடைய சன்னிதானத்துல ஆண்டவரே தோத்திரம் அமர்ந்து நீங்க பேசுற வார்த்தைகளை கேட்ட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிகள். சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால நீர் இந்த பிள்ளைகளோடு பிள்ளைகளை நீங்க நடத்தி செல்லும்படிக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக. எங்க ஆராதனை நேரத்தில் நாங்கள் பாடினபடி சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. பெரிய காரியங்களை செய்யணுமா அப்பா? எங்க சபையில இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை நாங்க உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம். பாதுகாப்பு கட்டளையிடுங்கப்பா. அப்பா சங்கீதம் 91 நாங்க வச்சு ஜெபம் பண்றோம். ஆண்டவரே வேடனுடைய கண்டிக்கும் பாழாக்குகிற கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் கர்த்தர் நீர் தப்புவிப்பீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மறந்து காக்கிற பட்சி நீங்க ஆண்டவரே அப்பா தோத்திரம் வீடு அடைத்து எங்களை காக்கிற தேவன் இயேசுவின் நாமத்தினால கூட இருந்து நடத்துங்கப்பா. தோத்திரம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா இந்த ஆராதனையை நீங்க எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக தோத்திரம். அப்பா இந்த வாரம் முழுவதும் நீங்க எங்க கூட இருங்க, நாங்க உங்க கூட இருக்கணும். அதனால நாங்கள் ஆண்டவரும் அளவற்ற நன்மைகளை அப்பா உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வோம். தாவீது சொன்னது போல நாங்க சொல்றோம், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆலயம் இறங்கினாலும் எங்கள் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் என் இருதயம் பயப்படாது. இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவரே அந்த ஒரு விசுவாசம் எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இயேசுவின் நாமத்தினால் வருவதாக சொல்லி நான் சொல்லுகிறேன்.
வாரத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாளை கொண்டாடுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்கள் செய்யும் கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி சொல்லி ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு போலீஸ் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியம் இதனோடு இன்றும் இன்றும் என்றும் இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.